ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌர பக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உரிவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 33. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு இருக்க, புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது? எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிக உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. பொருளுரை: இந்த ஜட உலக மக்களிடையே பிரிவுகள் உள்ள போதிலும் இந்த உலகம் யாருக்குமே மகிழ்ச்சியான இடமல்ல. இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது போல் இந்த உலகம் தற்காலிகமானதும் துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும். நல்ல அறிவுள்ள எவனும் இங்கே வாழமாட்டான். இந்த உலகம் தற்காலிகமானது என்றும் துன்பம் நிறைந்தது என்றும் பரமபுருஷ பகவானாலேயே வர்ணிக்கப்படுகிறது. சில தத்துவவாதிகள், குறிப்பாக மாயாவதிகள், இவ்வுலகம் பொய்யானது என்று கூறுகின்றனர். ஆனால் இவ்வுலகம் பொய்யானது அல்ல, தற்காலிகமானது என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தற்காலிகமானது என்பதற்கும் பொய்யானது என்பதற்கும் வேறுபாடு உண்டு. இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனால் நித்தியமான உலகம் ஒன்று உள்ளது. இந்த உலகம் துன்பமயமானது, ஆனால் அந்த உலகம் நித்தியமானதும் ஆனந்தமயமானதும் ஆகும். அர்ஜுனன் புனிதமான அரச குடும்பத்தில் பிறந்தவன். பகவான் அவனிடமும் கூறுகிறார், என்னுடைய பக்தி தொண்டை ஏற்று வெகு விரைவில் என்னுடைய திருநாட்டிற்கு திரும்பி வருவாயாக. துன்பத்தின் இருப்பிடமான இந்த தற்காலிக உலகில் யாருமே வசிக்க கூடாது. ஒவ்வொருவரும் பரமபுருஷ பகவானுடன் தன்னை அரவணைத்துக் கொண்டு நித்தியமான ஆனந்தத்தை அடையலாம். பரமபுருஷருக்கான பக்தி தொண்டு மட்டுமே எல்லா தரப்பட்ட மக்களின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே வழியாகும். எனவே ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வை ஏற்று தன்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பதம் 34. மொழிபெயர்ப்பு: உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். பொருளுரை: களங்கமான இந்த ஜட உலகில் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே என்பது இப்பதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லாவித பக்தி தொண்டும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ள போதிலும் சில சமயங்களில் யோக்கிய மற்றும் கருத்துரையாளர்கள் அதனை சிதைத்து விடுகின்றனர். துரதிருஷ்டவசமாக அந்த யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள் படிப்பவர்களின் மனதினை சாத்தியமில்லாத வழிகளுக்கு திருப்புகின்றனர். கிருஷ்ணருக்கும் அவரது மனதிற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்பதை இத்தகு கருத்துரையாளர்கள் அறிவதில்லை. கிருஷ்ணர் சாதாரண நபர் அல்ல, அவரே பூரண உண்மை. அவர், அவரது உடல், அவரது மனம் அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் பூர்ணமானது என்று கூர்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை சைத்தன்ய சரிதாமிர்தத்திற்கான ஆதிலீலை 5ஆம் அத்தியாயம் பதம் 41-46 தனது அனுபாஷ்ய உரையில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மேற்கோள் காட்டியுள்ளார். இதன் பொருள், பரமபுருஷரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதாகும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை அறியாத கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்தித்துவத்தை அவரது மனம் அல்லது உடலிலிருந்து பிரிக்கின்றனர்.
இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை என்ற போதிலும் மக்களை இவ்வாறு திசை திருப்புவதில் சிலர் லாபம் பெறுகின்றனர். அசுர இயல்பு கொண்ட சிலரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் மாமனான கம்சனைப் போல போராமையுடன் நினைக்கின்றனர். கம்சனும் கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் கிருஷ்ணரை தனது எதிரியாக எண்ணினான். கிருஷ்ணர் எப்போது தன்னை கொல்ல வருவார் என்று திகைத்தபடி அவன் எப்போதும் பயத்துடன் இருந்தான். அத்தகு சிந்தனை நமக்கு உதவாது. கிருஷ்ணரை அன்புடன் நினைக்க வேண்டும். அதுவே பக்தி. கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு சாதகமாக விருத்தி செய்வது எப்படி? அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டும். கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். மேலும் அவரது உடல் ஜடமல்ல, நித்தியமும் அறிவு நிறைந்த ஆனந்தமயமானது என்பதை நாம் பலமுறை விளக்கியுள்ளோம். கிருஷ்ணரை பற்றிய இத்தகு விளக்கம் ஒருவன் பக்தனாவதற்கு உதவும். மாறாக தவறான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை அறிய முயல்வது பயனற்றதாகும். எனவே ஒருவன் தனது மனதை ஆதி ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உருவில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது வழிபாட்டில் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரை வழிபடுவதற்கான இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் உள்ளன. அங்கே பக்தி தொண்டு பயிற்சி செய்யப்பட்டு வருகின்றது. இத்தகு பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வந்தனை செலுத்த வேண்டும். விக்கிரகத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி ஒருவன் தனது மனதாலும் உடலாலும் செயல்களாலும் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். அவன் கிருஷ்ணரின் மீது லயித்திருப்பதற்கு இஃது உதவும். இஃது அவனை கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றுவதற்கும் உதவும். யோக்கியமற்ற கருத்துரையாளர்களால் யாரும் வழி தவறக்கூடாது. கிருஷ்ணரை பற்றி கேட்டல், கூறுதல் என தொடங்கும் 9 விதமான பக்தி தொண்டில் கட்டாயம் ஈடுபட வேண்டும். தூய பக்தி தொண்டு மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றியாகும். கற்பனை ஞானம், யோகம் மற்றும் பலநோக்கு செயல்களிலிருந்து விடுபட்ட தூய பக்தி தொண்டு பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்திலும் 8ஆம் அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டது. முற்றிலும் தூய்மையடையாதவர்கள் பகவானின் இதர இயல்புகளால், அதாவது அருவ பிரம்ம ஜோதி அல்லது இதயத்துள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கவரப்படலாம். ஆனால் தூய பக்தனோ பரமபுருஷருடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுகிறான். கிருஷ்ணரை பற்றிய ஒரு அழகான பாடலில் தேவர்களை வழிபடுபவர்கள் மிகவும் அறிவற்றவர்கள் என்றும், கிருஷ்ணருடைய உன்னதமான கருணையை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தொடக்க நிலையில் உள்ள பக்தன் சில சமயம் சீரான நிலையிலிருந்து வீழ்ச்சி அடையலாம். இருப்பினும் மற்ற தத்துவவாதிகள் மற்றும் யோகிகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் சதா சர்வ காலமும் ஈடுபட்டிருப்பவன் பக்குவமான சாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நிகழும் அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவில் அழிந்துவிடும். மேலும் வெகு விரைவில் அவன் பூர்ண பக்குவத்தில் நிலை பெறுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. முழுமுதற் கடவுள் தானே சுயமாக தனது தூய பக்தர்களை கவனித்துக் கொள்வதால் தூய பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகிலும் ஆனந்தமாக வாழ முடியும். அவன் காலப்போக்கில் கிருஷ்ணரது உன்னத கருணையை பெறுவான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் மிக ரகசியமான அறிவு என்னும் 9ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரே ஹரி போல்.